ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GOAT அந்த மூவியோட மீம் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வேறு ஒரு பியூர் அனிலா. ஸோ எனக்கு வந்து இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஓகே ரகமான மூவியாக இருக்கும், இல்லைனா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. சரி, அதெல்லாம் போதும். இப்போ வாங்க மீம் ரியாக்ஷன் போல போயிடலாம். கக்கூஸ் போனதுக்கப்புறம் கோலிவுட் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. சும்மாவே இங்கே ஆடுவாங்க. விஜயே கண்ணை தூக்கி கொடுத்துட்டாரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து அது யாராவன் ஸ்டேடியம் மேலே பைக் ஓட்டுறது. லிட்ரலி இந்த சீன்லாம் பார்க்கும்போது தேட்டரே பிச்சுக்கிச்சிங்க. பட் என்ன கொஞ்சம் லாஜிக் இருக்காது. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு படமாக பாருங்க ப்ரோ. அட குளோனா ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தா நீயா. குளோனே தளபதி அந்த அளவு விட்டானு உண்மையான ஓஜி வந்தால் என்ன பண்ணியிருப்பான். லோக்கி ஆஃப்டர் வாட்சிங் கோட் மூவி. நம்ம பிள்ளைண்ணா இது. ஆமாம், போட்டதெல்லாம் உங்கள் பிள்ளை தான். இவர் தான் நம்ம ரியல் ஜீவன். பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டாக இருந்துக்கிட்டு எல்லா வேலைத்தையும் பண்ணுறது. பார்க்கறதுக்கு இன்னசென்ட்டாக கிடைக்க முடியாது, நம்பியாதீங்க காய்ஸ். பட்டம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அடுத்தது கிட்டத்தட்ட குளோனு அடிக்கிட்டே போயிருக்காங்க. டேய் மச்சான், மூச்சு விடுறா மச்சான். டேய் சித்தார், சின்ன வயசுல போயிட்டேடா சித்தார். அது நீங்கள் சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், நானே நிறைய பண்ணியிருக்கேன். என்னம்மா சாங் போலாமா? ஓகே. எக்ஸாக்ட் மீமு. அங்கே ஒருத்தனை கொண்டு போட்டு அடுத்த சீனு ஸ்பார்க் சாங்கு. மோஸ்ட் டோல்டு டு மோஸ்ட் செலிப்ரேட்டட். அதாவது இப்போ இந்த டிஏஜிங் மட்டும் லைட்டாக பிசுக தட்டிருந்துச்சுன்னா மொத்த கதையுமே கிட்டத்தட்ட இதாக இருக்கும், கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து அவ்வளோ அக்யூட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு லுக்கடா அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த லுக்குக்கு ஃபயர் விட்டு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஸ்பார்க் சாங் கிட்டத்தட்ட ஏன்டா அந்த படத்தில் வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னொரு ஆக்டரோட பேட்டோன்னு பாஸ் சீன்லாம் வைக்கிற மனசு வேறு யாருக்கையா வரும். கிட்டத்தட்ட பெரிய மனசு வேணும்னா அவர் இருந்த இடத்த மற்றவங்க நினச்சி வச்சு பார்க்க முடியாது. பட் வி ஷுட் அக்செப்ட் தட். வேறு வழி இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட இவனே போட்டு இந்த பாடு படுத்துவானு ஓஜி வந்தால் என்ன பண்ண போகிறான். அவன் வேறு பார்க்குறதுக்கு இவனோட பயங்கரமான சைக்கோ மாரி இருக்கானோ. சரி, ஓகே. அடுத்து இனி கோலிவுட் நாங்கள் தான். கொஞ்சம் நேரம் கம்முன்ட்டுங்கப்பா, வாயை வச்சுக்கிட்டு. ஓகேவா? கொஞ்சம் ஆடாதீங்க. ஏற்கனவே உங்கள் தலைவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கம்முன்ட்டுருங்க. ஸோ அடுத்து இது 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிக்கணும் அதான் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக இது ஜீவன் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வில்லனிசம். அது மட்டும் இல்லாமல் சைக்கோ. நீதியாக நான் அவ்வளோ பெரிய சைக்கோன்னு நினைக்கிறேன். நான் கிளைமேக்ஸில் தலை ஃபேன்னு தோனியை சொன்னதை மங்காத்தா பிஜிஎம் போட்டு ஏக்காவா சொல்கிற மாதிரி எப்படி மாற்றி வச்சேன் பார்த்தீங்களா? அது கிட்டத்தட்ட இதான் தலை ஃபேனை ஏக்காவாக தாங்க இருக்கும். ஸோ அதுதான் பில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஏற்கனவே தலை வேறு கீழே எத்தனை தலை போது கொடுங்க, எனக்கு குழப்பாதீங்க. நான் அடுத்து வீடு போய் இந்த சீன் நான் ஒரு பயங்கரமான சீன் நினச்சி ஸ்டோரிலாம் போட்டேன்டா. கடைசியாக பார்த்தா ஒரு ஃபன்னான சீன் ஆகி போச்சு. விபினா பயங்கரமான ட்விஸ்ட்டு தான் போ. கோட் FDFS தளபதி ஃபேன்ஸ் பி லைக். நம்மளோட இவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க போலவே. கிட்டத்தட்ட அவ்வளோ கேமியோஸ் அவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சா அப்படி தான் இருக்கும். கோட் படத்தில் ஆக்டர் பிரசாந்த் தனி சாங் இருக்கா? வேணும்னா சேப்பாக் ஸ்டேடியமில் மவுண்டியன் சாங்குக்கு டான்ஸ் ஆட சொல்லலாமா? அது போய் எந்த சீனு கரெக்டாக சிங்க் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் அவன் படத்துக்கு போனாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு டைட்டில் கார்டு வைக்கலாம், போதும். அதுவே போதுமானது தான். மொத்த சீனு, மொத்த கேமியோஸ், மொத்த படத்தையும் மட வைக்கிறது வச்சு அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதெல்லாம் கடந்து தான் ஒரு படத்தை பார்க்கணுமா இருக்குது. அணில் இன்சைடு தி தேட்டரா? ஆமாம், நாங்களாம் எப்பயுமே ஒரு கூட்டு குடும்பம் தான் எப்பயும் படத்தை பார்ப்போம். யாரையும் மிஸ் பண்ணாமல் ஜாலியாக படத்தை பார்ப்போம். டேய், நீ இங்கே தங்கிட்டியா எஸ்கே நவா பார்த்து? இது வெங்கட் பிரபுனை இது சொல்லியிருப்பார். இந்த தனியாக ஒரு சீன் இருக்குது, டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வினோத் தான் 69 பண்ணுறதுக்கு, சாரி தளபதி 69 பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னன்னா ஆக்சுவலி வலிமை துணிவா குட் மூவிஸ். ஓகே, இப்பெல்லாம் சமாளிக்க வேண்டியது. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன நடக்கும்னு எல்லா நாட்களும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும் தேவைப்படாது. சரி,
ஆக்சுவலி இந்த படத்துக்கு தான் எல்லாம் ஒரு இயலாமை இல்லாமல் ஒரு அணிலாமையாக சேர்ந்து எல்லாருமே படத்தை பார்த்தாங்க. நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி. பிபிசியூனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் எனக்கே பெருமையா இருக்கு. இல்லை இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். அது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நக்கல்யா உனக்கு. மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் வாட்சிங் கோட் ப்ளூப்பர்ஸ் ஐ எம் ரியலி மிஸ் ஹிம் லாட். எனக்கு அந்த நைட்டு படம் பார்த்துட்டு வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க.